நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹால் டிக்கெட் வந்ததிலிருந்து தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதல்கள். மொத்தமாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா 7 பார்ட்டாக வரப்போகுது. ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்தவுடன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட், அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும், தயாராக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற செக்லிஸ்ட்டு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற 3வது காணொலி. அடுத்தது இதனுடைய 4வது பார்ட் காணொலி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்தில் என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தேர்வு அறையில் 6வது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறையில் வந்து எப்படிலாம் இருக்கும், நம்ம என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி. தேர்வின் பொழுது, அதாவது 3 மணி நேரம் எக்ஸாம் போது நம்ம தேர்வு எழுதும்போது எந்த மாதிரி நம்ம கடைபிடிக்கணும், எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் கட்டாயமாக நம்ம கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நம்ம காணொலிக்குள்ள போகலாம். இந்த காணொலி பார்ட் 6ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு அறையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம், இந்த காணொலிக்கு போவோம். இப்போ நீங்கள் தேர்வு அறைக்கு வந்துட்டீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடுவீங்க. ஏன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே உங்களை தேர்வு அறைக்குள்ளே அனுமதிப்பாங்க. 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஹால் இன்விஜிலேட்டர், கண்காணிப்பாளர் கட்டாயமாக வந்துடுவாங்க. அவங்ககிட்ட ஹால் டிக்கெட் காட்டி நீங்கள் உங்களோட இடத்துல போய் அமர்ந்துருங்க. உங்களோட இருக்கையில் அமர்ந்த பின்னாடி வந்து உங்களுக்கு கட்டாயமாக டைம் இருக்கும். எப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணுங்கள். அப்படி தியானம் பண்ணுறது எப்படின்னா, கண்களை வந்து ரிலாக்ஸாக மூடிட்டு மெதுவாக மூச்சை வந்து உள்ளே இழுங்க, மெதுவாக மூச்சை வந்து வெளியே விடுங்க. அப்படி நீங்கள் மெதுவாக மூச்சை விட்டு மெதுவாக உள்வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணணும், என்ன நீங்கள் நினைக்கணும்னா, வந்து இந்த எக்ஸாம் வந்து முழுசாக எல்லாமே படிச்சுட்டேன். கட்டாயமாக எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு அதில் ஆன்சர் தெரியும், அந்த ஆன்சர் ஞாபகம் வரும். அந்த கேள்வியை பதில் நம்ம எழுதிட்டு கட்டாயமாக நம்ம இந்த அரசு வேலைக்கு போவோம், நம்ம நாளைய அரசு பணியாளராக ஆவோம் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக பொறுமையாக மூச்சு மேலே கவனம் செலுத்தி மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. சின்ன தியானம் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடைத்தாள் கொடுப்பாங்க, OMR கொடுப்பாங்க. OMRயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய புகைப்படம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். எல்லாமே இருக்கா, சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. பேர் வந்து சரியாக இருக்கா, புகைப்படம் சரியாக இருக்கா, அதுக்கப்புறமா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் கரெக்டாக இருக்கா, எக்ஸாம் தேதி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைக்கும். ஏன்னா கொஷின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கொடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது ஒரு 5 நிமிஷம் வந்து அதில் அறிவுரைகள்லாம் இருக்கும். அதில் என்னென்னா சிக்னேச்சர் வந்து எங்கெங்கே போடணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் புக்லெட் நம்புறதுக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு இடம் இருக்கும். அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது வந்து OMR ஷீட்டை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிக் போடக்கூடாது, முழுசாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித கேள்விகளும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். 200 கேள்விகள்னால் 200 கேள்வியும் நீங்கள் முழுசாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் அரை மார்க் வந்து உங்களுக்கு குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை பெருவிரல் ரேகை வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இது நீங்கள் வந்து கட்டாயமாக தெரிஞ்சுக்கங்க. எந்தெந்த காரணத்தினால் வந்து நீங்கள் இந்த தேர்விலிருந்து விலக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது என்னென்னா OMRோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மார்க் ரீடர் அப்படிங்கிறது தான். பார்கோடு வந்து இருக்கும். இந்த ஆன்சர் ஷீட்டில் பார்கோடு இருக்கும். அதை நம்ம சேதப்படுத்தினா அதை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா திருத்த முடியாது. அதனால் வந்து பார்கோடு வந்து நீங்கள் எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை விரல் வந்து ரேகை வைக்கிறத பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசி 1 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு பின்னாடி வேணால் இந்த ரேகையை வந்து வைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடுவுலேயே வந்து நீங்கள் ரேகை வச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற அந்த மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வந்து எங்கேயாவது போடும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட்டில் எந்த வித குறிகளும் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது குறிகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து இன்வேலிட் ஆகிரும். அதனால் வந்து பார்கோட்லேயே வந்து இந்த மையெல்லாம் படக்கூடாது. அதே மாதிரி எந்த வித குறிகளும் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் குறிக்கூடாது. இந்த மை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து உங்கள் ஆள் இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஆன்சரும் நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தம்ப் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, கை விரல் வந்து ரேகையை வந்து நீங்கள் வைங்க. ஏன்னா அப்போ வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த ஆன்சர் ஷீட்டில் அதிகமாக நீங்கள் கைப்படாது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த எல்லா வித பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம். OMRை நீங்கள் கட்டாயமாக பாதுகாக்கணும். அதை நம்ம எப்படி பாதுகாத்து பரீட்சையில் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நமக்கு மார்க் வரப்போகுது. OMR வந்து சரியாக நம்ம பயன்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுப்பாங்க. அது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வினாத்தாள் வந்த உடனே நம்ம எடுத்து ஆன்சரை எழுதக்கூடாது. முதல்ல வினாத்தாளை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால் இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் லைனாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பேஜ் நம்பர்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 10வது பேஜுக்கு அப்புறம் 11வது இருக்கும், 11க்கு அப்புறம் 12 இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஆர்டர்லையும் பார்க்கணும், கடைசி வரைக்கும் சரியாக இருக்கான்னு. அதே மாதிரி உங்களோட கேள்வி நம்பர் வந்து 1லேருந்து 200 வரைக்கும் லைனாக இருக்கான்னு பார்க்கணும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா
4 பேப்பர் இல்லாமல் கூட இருக்கலாம், அதில் 4 கொஷின் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சொல்லி வேறு கொஷின் பேப்பர் வந்து வாங்கிருங்க. நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரில் செக் பண்ணிவிட்டு பின்னாடி உங்கள் கொஷினில் வந்து கேள்வி வந்து 1லேருந்து 200 வரைக்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இது ரெண்டையும் செக் பண்ணது பின்னாடி அதுக்கப்புறமா தான் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற கொஷின் பேப்பர் கோட் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் முன்னாடியே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ணதை வந்து கொஷின் பேப்பர் புக்லெட் கூட மாற்ற முடியாது. அதனால் வந்து வீணாக போயிடும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் வீணாக போயிடும். அதனால் முதல்ல கொஷின் பேப்பர் வந்த உடனே கொஷின் நம்பர் வந்து 1லேருந்து 200 வரைக்கும் இருக்கான்னு சரியாக செக் பண்ணுங்கள். பேஜ் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் வந்து OMRல ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நீங்கள் ரிலாக்ஸாக பேசுங்க. வாதிடக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், இந்த 3 ஹவர்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக வேலை செய்யணும், கரெக்டாக நம்ம கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே மோட்டிவ் தான் நமக்கு. ஆல் இன்விஜிலேட்டர்கிட்ட தேவையில்லாமல் ஏதாவது பேசி அவங்க ஏதாவது நமக்கு இடையூறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவுமே அவங்ககிட்ட அதிகமாக பேசாதீங்க, வாதிடாதீங்க, திரும்ப திரும்ப ஏதாவது பேசாதீங்க. ரிலாக்ஸாக இருங்க, அமைதியாக இருங்க. இந்த 3 மணி நேரம் வந்து நம்ம அமைதியாக இருக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாறப்போகுது. நாளை நம்ம அரசு பணியாளர் ஆக போகிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க, மன அமைதியாக இருங்க. கட்டாயமாக நம்ம அரசு பணியாளர் ஆகும். வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் நம்ம பரீட்சையும் பொழுது அந்த 3 மணி நேரம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நன்றி.